என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த பௌர்ணமி இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு மை உன்னிடத்தில் இருந்தால் போதும். இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக அசைத்து பார்த்துவிட முடியாது. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக உன் அம்மா கொடுக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நிகழ்வை நடத்தி கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். நீ தொலைத்த ஒன்றை மீட்டெடுப்பதற்கானதாக இருக்கும். எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்திருந்தது என்றாலும் இந்த வாழ்க்கையில் அது அத்தனையும் நீங்கி உனக்கான மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு பொழுதாக இருக்கும். பௌர்ணமி நாள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. நான் சொல்கின்ற இந்த மை மட்டும் என் பிள்ளையிடத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதன் பிறகு என்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் யாராலும் கொடுக்க முடியாது. என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும். என் பிள்ளை நினைத்தால் பல விஷயங்களுக்குள் இருக்கின்ற பலவிதமான சோதனைகளிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு வர முடியும். என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உண்மையை என் பிள்ளைக்கு எடுத்துச் சொல்லும். இத்தனை நாளும் என் குழந்தை, நீ பட்டது எல்லாம் போதும். இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் மனதார துன்பங்களை உருவாக்குகிறதோ அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை உனக்கான துன்பங்களை எல்லாம் களைந்து நீ பெறக்கூடிய வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எந்நாளுமே நான் உன்னோடு இருக்கும் இந்த காலகட்டங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. நாம் தொலைத்ததற்கு எல்லாம் இந்த வாழ்க்கை சேர்த்து வைத்த வெற்றியை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நாம் என்னவாகிறோம், ஏதுவாகிறோம் என்ற ஒரு நிலை உனக்கு இருந்து விட்டால் அது போதும். இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எந்த நிலையிலும் உனக்கானவற்றை பெறக்கூடிய காலம். பௌர்ணமி நாள் என்பது மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாள். அம்மா நேற்றே உனக்கு சொல்லி இருந்தேன். இன்று விஷ்ணு பகவானினுடைய நாமத்தையும், சிவபெருமானினுடைய நாமத்தையும், முருகப்பெருமானினுடைய நாமத்தையும், லக்ஷ்மி தயானவளினுடைய நாமத்தையும், உன் குலதெய்வ நாமத்தையும் நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நாளில் உனக்கு இவர்களினுடைய ஆசிகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு பேரதிசயத்தை நடத்தும் என்றும் உன் அம்மா நான் சொல்லி இருந்தேன் அல்லவா? நான் சொன்ன வார்த்தைகளை சரியாக எந்த பிள்ளை எல்லாம் இன்று கடைபிடித்திருக்கின்றதோ அவர்களினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிசயம் இனி தொடர்ச்சியான நாட்களில் நடக்க தொடங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன வேண்டும் என்றாலும் சரி, ஏது வேண்டும் என்றாலும் சரி, நமக்கு அது எல்லாம் நம்முடைய முயற்சிக்கு பின்னாலும் கிடைக்கவில்லை என்றாலும் நம்முடைய ஒரே நம்பிக்கை, அதுவும் நம்முடைய கடைசி நம்பிக்கை, இதை விட்டால் இனி வழியே இல்லை, இங்கும் கிடைக்கவில்லை என்றால் வேறு வாய்ப்புகளே இல்லை என்று நம்மை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு கடைசி இடமாக இருக்கக்கூடியது நம்முடைய தெய்வம்தானே. நம் தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு கிடைத்து விட்டால் போதும். நம் கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய விஷயம் நம் தெய்வத்திடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை என்பதனை இங்கு ஒவ்வொருவரும் உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா? நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் சரியாக கொடுக்கும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டு நின்றதை உன் வசமாக்கி தரும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளை கடைசி ஆயுதமாக கையில் எடுப்பது தெய்வ அன்பினை மட்டும்தான் அல்லவா? தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்தால் போதும். இது ஒன்றையே நாம் சரியாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த வெற்றியை நோக்கி நாம் பயணம் செய்துவிட வேண்டும் அல்லவா? இனி எந்த இடத்தில் என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ கலங்கவே கூடாது.
அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தவே கூடாது. உனக்காக என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்று எல்லாம் நினைத்து இனி வருந்துவதை விட, இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ அதை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரத்தில் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களில் என் பிள்ளை எதையுமே நாம் கவனமாகத்தான் யோசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையையுமே நாம் கவனமாகத்தான் சிந்திக்க வேண்டும். இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நாம் கலங்கிவிட்ட நேரங்களில் என் பிள்ளை உனக்கான கலக்கங்களோடு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று பெற்றுக்கொண்டால் அது போதும். நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னோடு எதையும் தாண்டி நான் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையையும் உனக்குரிய வெற்றியையும் உறுதி செய்யும் காலம் வரும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை, நீ உனக்கான மாற்றங்களை மன உறுதியோடு பெற்றுக்கொண்டால் அது உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எங்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே இழந்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த நேரம் என் குழந்தை, நீ எதற்காகவும் தயங்கி நிற்கக்கூடாது, எதற்காகவும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது. உன்னுடைய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வராகி சொல்கின்ற ஒரு மை உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வதுதானே முறை. இப்படித்தான் தெய்வத்தையே நம்முடைய கடைசி நம்பிக்கையாக வைத்திருக்கும் பொழுது நீ உன்னுடைய முதல் நம்பிக்கையாகவே தெய்வத்தின் அன்பை வைத்திருந்தாயானால் என்றோ உனக்கு நீ கேட்டது எல்லாம் கிடைத்திருக்கும். என்றோ நீ விரும்பியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதுவானாலும் என்னவானாலும் உனக்காக வருகின்ற இந்த தாயின் அன்பு உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்காக முன் வருகின்ற இந்த வராகியினுடைய அன்பு உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலம் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அற்புதங்களை கண்டு நீ பேரானந்தப்பட வேண்டும். வராகி, நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நிச்சயமாகவும் உறுதியாகவும் கொடுத்து விடுவேன். அதுபோலத்தான் இன்றும் இந்த வாழ்க்கை நீ நினைத்த வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்க போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்கி தரப்போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஏங்கி நின்றது இனி உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்றது. கலங்காமல் எதையும் பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். தயங்காமல் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றிலும் நான் வருவதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து உன் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். மனநிறைவோடு நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்க வேண்டும். மனதார நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றும் நம்மை வந்து சேர வேண்டும். எந்த இடத்தில் உனக்கு எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். இந்த வராகி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இந்த பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய இந்த வேதனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒருவரினுடைய ஆசிகளோடு இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்க நினைக்கின்றேன். அவர் யாராக இருக்க முடியும் தெரியுமா? என் குழந்தையே, அவர்தான் உன்னுடைய குலதெய்வம். என் குழந்தையே, பௌர்ணமி நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒருமை ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் ஒரு பேரதிசயங்களை அவர்களுக்கு கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயங்களை அவர்களுக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். என்னதான் நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் சூழ்நிலைகளை தாண்டி வந்திருந்தாலும், இப்பொழுது இந்த நொடி இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் சர்வ நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இவர்களால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரத்தை
எப்பொழுதுமே உன் தாயானவள் குறித்து சொல்வது போலத்தான் இந்த பௌர்ணமி நாளில் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அது உனக்கு பேரானந்தத்தை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி அத்தனையிலும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களில் அம்மா சொல்வதில் உனக்கு உண்மை தெரியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு இந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான வழி தெரியும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வழியை நீ பின்பற்றினாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்களில் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் சொல்கின்ற மை என்ன மை தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கருவறையில் இருக்கின்ற தீபத்திலிருந்து வந்த அந்த மையை பற்றித்தான் உன் அம்மா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் சன்னதியில் அங்கு உள்ளே பூஜை செய்கின்றவரிடத்தில் விளக்கில் இருக்கின்ற மையை எடுத்து கேள். குலதெய்வத்தின் கருவறையில் இருந்து கிடைக்கின்ற மையை உன் இல்லத்தில் கொண்டு வைத்து அதனை நீ உனக்கு தேவைப்படுகின்ற நேரங்கள் அல்லது தினமுமே உன்னுடைய நெற்றியிலோ அல்லது உன்னுடைய உச்சந்தலையிலோ வைத்து செல்லலாம். நெற்றியில் வைத்தால் இது என்ன கருப்புமை நீ வைத்திருக்கிறாய் என்று கேட்பார்கள். அதனால் யாரிடமும் இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம், சொல்லிவிடவும் வேண்டாம். ஒரு சிலருக்கு இந்த மை கிடைப்பது மிகவும் கடினம். ஏன் தெரியுமா? குலதெய்வத்தினுடைய சன்னதியில் சென்று இந்த மையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் வேண்டும் என்றே அங்கு கலகத்தை உருவாக்குவதற்கு என்று ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவர்கள் குலதெய்வத்தை எங்கோ கொண்டு எதுவோ செய்ய போகிறார்கள், குலதெய்வத்திற்கு ஏதோ கெடுதல் செய்வதற்காகத்தான் இதை கேட்கிறார்கள் என்று நினைப்பார்கள். என் குழந்தையே, இந்த மையை கொண்டு நல்லதை மட்டுமே நடத்த முடியும். அதுவும் அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே. அந்த குலதெய்வத்தின் சன்னதிக்கு வருகின்ற குழந்தைகள் அவர்களை தன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்று உண்மையாகவே அந்த தெய்வத்தின் மீது அன்பு கொண்டவர்களால் மட்டுமே அதை பெறவும் முடியும், அதை பயன்படுத்தவும் முடியும். இந்த நேரம் இந்த நிலையில் நீ அனுபவித்ததை எல்லாம் சற்று கவனமாக என்னவென்று எண்ணிக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்கின்ற உண்மையை எடுத்து சொல்லிவிடும். தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நாம் அலைந்தாலும் நமக்கு கிடைக்காத பொக்கிஷங்கள் பல நீ தேடாமலேயே சில நேரங்களில் உன் கைகளுக்குள் வந்து கிடைத்துவிடும். அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ இழந்துவிடக்கூடாது. எல்லா நேரமும் உனக்கு நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை அழகாக மிளிரப்போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்கின்ற இந்த மை உன்னிடம் இருந்தால் முதலில் உன்னை அறியாமலேயே உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்குள் நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நொடி எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் சரியாக வரும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனி வருந்தாதே. உனக்கு உன் குலதெய்வத்தின் துணை நிச்சயமாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் குலதெய்வம் உனக்காக உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுப்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். கலங்காமல் நின்று உன் வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ உறுதி செய்ய தயாராக இரு. உனக்காக நான் வந்து சொன்ன இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். உனக்கு நல்லது நடந்த பிறகு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்ற பிறகு அதற்கு காரணத்தை கேட்பார்கள். அப்பொழுது சொல், என் குலதெய்வம் என்னை காத்தது, என் குலதெய்வத்தின் கருவறையில் இருந்து நான் கொண்டு வந்தமை என் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தியது என்று. என் தங்கமே, அத்தனையிலும் நாம் அடைய நினைக்கின்ற மகிழ்ச்சி ஒரே நேரத்தில் நமக்கு கிடைத்துவிடும் காலம் இனி எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து
உனக்குள் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.